அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக பிரம்மாண்டமா எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. பரபரப்பா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில இங்க ராஜாங்கம் குடும்பமும் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க காது குத்து ஃபங்க்ஷனுக்காக. அங்கிருந்து தமிழ்ச்செல்வியோட குடும்பமும் கிளம்பி போறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி இன்னும் ஈஸ்வரி சொன்ன ஷேர் 7.5 லட்ச ரூபாய் இன்னும் ரெடி பண்ணாமலே இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த காசு தயாராகவே இல்லை. அதனால நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருங்க அம்மாச்சி, நான் அந்த காசை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி மட்டும் காசு ரெடி பண்றதுக்காக போறாங்க. அம்மாச்சி இன்னும் இருக்கிற தமிழ்ச்செல்வி குடும்பம் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையை எல்லாரும் தடப்படலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சேதுவோட மடியில அழகர் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வருவாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்விக்காக வெயிட் பண்ணிட்டு காது குத்துறதுக்காக தயாரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வி இன்னும் வரல. ராஜாங்கம் கேட்கிறாரு, அம்மாச்சி தமிழ்ச்செல்வி எங்க போயிருக்காங்க, எப்போ வருவாங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு, சீக்கிரமா காது குத்தணும்ல, சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பா ராஜாங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நீங்க தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கீங்களே, 15 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டீங்க, அதுல பாதி காசு வேற அவ தரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா, அதை புரட்டி எடுத்துன்னு வர வேண்டாமா, தோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப வந்துருவாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. உடனே அந்த பக்கம் இருந்த ஈஸ்வரி ஏத்தி விடுறாங்க, இங்க பாருங்க முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு, அவ வர வரல காத்துக்கிட்டு இருந்தா முகூர்த்த நேரம் கடந்து போயிடும், அவளை நம்பி யாரு காசு கொடுக்க போறா, அவ போயிருக்கா, அவளுக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, அவ எங்கன்னா அங்க ஒளிஞ்சிருப்பா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அதனால அவ வரமாட்டா. ஐஸ்வர்யா நீ போய் சேதுபதி பக்கத்துல உட்காந்து மீனாட்சி வாங்கி மடியில உட்கார வச்சுக்கோ, எப்படியும் தமிழ்ச்செல்வி வரமாட்டா, உன் மடியில தான் காது குத்தி ஆகணும், சேதுபதி நேரம் கடந்து போறதுக்குள்ள காது குத்தி மொட்டை அடிக்க சொல்லியா, தமிழ்ச்செல்வி எப்படியும் வரமாட்டா, அவளுக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, அவ அந்த பக்கம் தான் எங்கன்னா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி ஏத்தி விடுறாங்க. அந்த பக்கம் அம்மாச்சி, ஏய் நீ வாய மூடுறி, தமிழ்ச்செல்வி ஒரு முறை வாக்க கொடுத்தாலும் அதை காப்பாத்தாம அவ இருந்ததே கிடையாது, தமிழ்ச்செல்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ராஜாங்கம், அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. அங்க எல்லாரும் தமிழ்ச்செல்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வர மாதிரியே தெரியல. ஏ ஐஸ்வர்யா அவ வர மாதிரி தெரியல, நீ போய் சேதுபதி பக்கத்துல உட்காரு, காது குத்துறது ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி இன்னும் ஏத்தி விடுறாங்க. ஐஸ்வர்யாவும் போய் சேதுபதி பக்கத்துல உட்காடுறாங்க. மீனாட்சி வாங்கி மடியில உட்கார வைக்கிறாங்க. காது குத்துறதுக்காக ஐயரும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முகூர்த்த நேரம் நெருங்க இங்க அம்மாச்சிக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னடா தமிழ்ச்செல்வி இன்னும் வரல, அவ காது குத்த பார்க்காம போயிடுவாளோ, இவ மடியில வேற உட்கார வச்சு காது குத்துறாங்க. ஏற்கனவே அவளை அழகர் அம்மானு கூப்பிடலன்னு ரொம்ப நாளா ஃபீலிங்ல இருந்தா, இப்பதான் அழகர் அவளை அம்மானு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தினா, திரும்பவும் அவளுக்கு இவ்வளவு பெரிய சோதனை தேவையா அவளுக்கு, ஐயோ கடவுளே சீக்கிரமா தமிழ்ச்செல்வி காசு எடுத்துட்டு வந்தோம்னு கடவுளே அப்படின்னு இங்க அம்மாச்சி கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஈஸ்வரி, அப்பா நம்ம நினைச்சது நடக்க போதுரா, இந்த தமிழ்ச்செல்விக்கு நம்ம ஒரு கண்டத்தை கொடுத்தோம், அதே மாதிரி அவளால காசு ரெடி பண்ண முடியல, இப்ப எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா வரமாட்டா, இப்ப ஐஸ்வர்யா மடியில தான் காது குத்த போறாங்க, அப்பா நம்ம நினைச்சது நடக்க போகுதுரா, இதை வச்சு ஐஸ்வர்யாவை வளைச்சு போட்டு எப்படியாச்சும் இந்த சொத்தை ஏமாத்தி வாங்கி நம்ம பேர்ல எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி சந்தோஷத்துல இருக்காங்க. ஐயரும் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, அப்பா காது குத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து சடனா ஆட்டோல வந்து இறங்குறாங்க தமிழ்ச்செல்வி. நிறுத்துங்க, ஏய் முதல்ல நீ எழுந்துடுறி, என் பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு நீ யாருறி, என் பிள்ளைங்களை பெத்தவ நான் இங்க கல்லு மாதிரி இருக்கேன், நீ எதுக்குடி சபையில போய் உட்காந்து என் பிள்ளைய வாங்கி மடியில வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி வந்த உடனே கத்துறாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி நானா போய் உட்காரல, நீ வரமாட்டேன்றதுனாலதான் பெரியவங்களா என்ன உட்கார வச்சாங்க, அதனாலதான் நான் போய் உட்கார்ந்தேன், எங்க முகூர்த்த நேரம் கடந்து போயிட போதோன்றதுனாலதான் நான் போய் உட்கார்ந்தேன், நீ வர்றதுக்கு லேட் ஆனதுனாலதான் நான் உட்கார்ந்தேன், நானா போய் வேணும்னே உட்காரல அப்படின்ற மாதிரி அங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி, ஏய் நல்ல நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கு, உன்னையும் ஆளை காணோம், எப்படி நீ முழு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்க மாட்ட, எங்க பணம் எங்க காட்டு அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. இந்தாங்க நீங்க கேட்ட 7.5 லட்சம் பணம், அவளை எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு சபையில போய் உட்கார்றாங்க தமிழ்ச்செல்வி. உடனே எங்க அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி எப்படிமா காசு ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாச்சி காசு ரெடி பண்ண விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன், முகூர்த்த நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் காது குத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி மீனாட்சி வாங்கி மடியில உட்கார வச்சு காது குத்த ஆரம்பிக்கிறாங்க. காது குத்தும் சிறப்பா தடபடலாம் முடியுது. அம்மாச்சி வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கேக்குறாங்க, ஏ தமிழ் நமக்கு கடைசி வரைக்கும் காசு ரெடியாவே இல்ல, இப்ப போய் கொஞ்ச நேரத்துல போய் எப்படி காசு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி அம்மாச்சி கேக்குறாங்க. அம்மாச்சி நம்ம வீட்டுல ஒரு கார் இருந்தது இல்ல, அந்த காரை கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டேன், அந்த காசை தான் இப்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், எதுக்கு இந்த நேரத்துக்கு நமக்கு ஆடம்பரமா கார் தேவையா, நம்மளோட கௌரவம் தான் நமக்கு முக்கியம், அதனாலதான் காரை வித்து காசு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே அந்த பக்கம் ஈஸ்வரி, என்னது காரை வித்துட்டீங்களா, நம்ம குடும்பத்து பொண்ணு நடந்து காலேஜுக்கு போக கூடாதுன்னு கார்ல போகணுன்றதுக்காக அந்த காரை வாங்கி கொடுத்தது சேதுபதி அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஈஸ்வரி ஏத்தி விடுறாங்க. உடனே சேதுபதிக்கு செம்ம ஷாக்கு, நம்ம கார் வாங்கி கொடுத்தது ஈஸ்வரி சின்னமாக்கு எப்படி தெரியும், இந்த விஷயத்தை நம்ம ஈஸ்வரி சின்னமா கிட்ட சொல்லவே இல்லையே, அவங்க எதுக்கு அதுவும் இந்த நேரத்துல சபையில வந்து சொல்லணும், இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சேதுபதி பயத்திலே நிக்கிறாரு. இந்த பக்கம் அம்மாச்சிக்கு கொஞ்சம் பயமாவுது, ஐயோ தமிழ்ச்செல்விக்கு தெரியாம நம்ம சேதுபதி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தது தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அம்மாச்சியும் கொஞ்சம் பயப்படுறாங்க. உடனே தமிழ்ச்செல்விக்கு செம கோவம் வருது, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, இந்த கார் அந்த சேதுபதி தான் வாங்கி கொடுத்தாருன்னு என்கிட்ட இருந்து எல்லாரும் மறைச்சிட்டீங்கல்ல,
எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் என்ன பழி வாங்கியிருக்கீங்க. ஏற்கனவே நீங்க எல்லாம் சொன்ன பேச்சு கேட்டுதான் என் புள்ளையில ஒரு புள்ளி அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். அதுவே இப்பதான் என்ன அம்மானு கூப்பிட்டுருக்கு. அந்த சந்தோஷமே இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த காரு அவரு தான் வாங்கி கொடுத்தாருன்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கியே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. இது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இது எங்க காரு நினைச்சுதான் நான் வித்து அந்த காசை எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியாச்சும் உங்க காசை நான் புரட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அங்க ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. உடனே ஈஸ்வரி, ஏய் எப்படியா இருந்தாலும் நீ தோத்து போய் தான் நிக்கிற. எங்க வீட்டு காரியை வித்து எடுத்துட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு காசை கொடுத்தா அது நீ கொடுத்த மாதிரி ஆயிடுமா என்ன? எப்படியும் அந்த காசை உன்னால புரட்ட முடியாது. நீ வேலையை பாரு. எப்படியும் சும்மாவே வந்து நீங்க ஓசியா காது குத்திட்டு போன மாதிரி நாங்க நினைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி ஏத்தி விடுறாங்க. அந்த பக்கம் ராஜாங்கம், ஏ ஈஸ்வரி வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ராஜாங்கம் கத்துறாரு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி, எல்லாரும் என்ன சேர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருங்க, நான் இப்படியே ஏமாந்து போறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைய புடுங்கி வாங்கிட்டு கோவமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜாங்கத்து மேல கருப்பசாமி இறங்குறாரு. நில்லு அத்தா நில்லு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ராஜாங்கம் மேல கருப்பு இறங்குறாரு. உடனே கருப்பசாமி சேதுவை பாக்குது. இங்க பாரியா, ஏற்கனவே அந்த ஆத்தா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் இந்த குடும்பத்துக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அந்த விஷயத்தை பத்தி யாராவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கருப்பணசாமி கேட்கிறாரு. உடனே அந்த பக்கம் சேது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு பாக்குறாரு. இந்த பக்கம் ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யாக்கு அல்லு இல்ல. என்னடா கருப்பணசாமி திரும்பவும் இறங்கி வந்திருக்கே, ஏற்கனவே இறங்கி வரும்போதே பாதி உண்மையை சொல்லிச்சு, இப்ப முழுசா சொல்லிடுமோ அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அந்த பக்கம் செம்மையா பயப்படுறாங்க. இங்க பாரியா, உனக்கு 2வது கல்யாணம் நடக்கவே இல்லை. உனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் உன் லைஃப்லயே. ஒரு முறை தான் நீ தாலி கட்டுவ. நீ ஒரு முறை தான் தாலியும் கட்டி இருக்க. இது சத்தியம். உனக்கு 2வது கல்யாணம் ஆகவே இல்லை. இதோ நிக்கிறாளே இந்த தமிழ்ச்செல்வி, இவ எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இவ மேல பழிய போட்டவங்க இப்ப உங்க கூட தான், உங்க குடும்பத்துல தான் இருக்காங்க. அது யாருன்னு நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி குழு கொடுக்குது கருப்பணசாமி. உடனே இந்த பக்கம் ஐஸ்வர்யா பயந்து போய், சாமி என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி அப்படின்னு போய் காலில் விழுறா. அந்த பக்கம் ஈஸ்வரிக்கு அல்லு இல்ல. ஐயோ இவ வேற போய் சாமி காலில் விழுறாளே. ஏற்கனவே சாமிக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா, ஏற்கனவே ரொம்ப நல்லவளா வேற மாறிக்கிட்டு போயிருந்தா. இப்ப எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஈஸ்வரி கத்துறாங்க. ஏ ஐஸ்வர்யா கொஞ்ச நேரம் சைலண்டா இருறி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆண்டி நீங்க வாயை மூடுங்க ஆண்டி, இதுக்கு மேலேயே நான் சாமி கிட்ட உண்மையை சொல்லலைன்னா சாமி எனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி. ஆமா சாமி ஆமா சாமி, எல்லா தப்பையும் நான் தான் சாமி செஞ்சேன். ஐஸ்வர்யா குரல்ல பேசுனது நான் தான் சாமி, அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான் சாமி அப்படின்னு எல்லா உண்மையும் ஐஸ்வர்யா ஒத்துக்கிறாங்க. அந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கு ஷாக் ஆகுது. இந்த பக்கம் சேதுபதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி, அடி பாவி, இதுக்கு போய் பயந்து எல்லா உண்மையும் சொல்றாளே அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் செம்ம கோவத்துல பாக்குறாங்க ஈஸ்வரி. உடனே இந்த பக்கம் ஐஸ்வர்யா, சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி, நான் சேதுபதி மாமாவில இருந்த ஆசையினால இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன் சாமி. என்ன இருந்தாலும் அவர் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் சாமி, என்ன அவர் கூட சேர்த்து வைங்க சாமி அப்படின்ற மாதிரி இங்க ஐஸ்வர்யா சாமி காலில் விழுந்து அடறாங்க. உடனே அங்க கருப்பணசாமி, உனக்கு சேதுபதி தாலி கட்டவே இல்லை. இப்பதான் நான் சொன்னேன், சேதுபதி ஒரே ஒருத்தருக்கு தான் தாலி கட்டியிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் நடக்கும். உனக்கு தாலி சேதுபதி கட்டல அப்படின்ற மாதிரி சாமி குழு கொடுக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த கல்யாணத்துக்கு வந்த போட்டோகிராஃபர் அங்க வராரு. அப்ப ஐஸ்வர்யாக்கு சேதுபதி தாலி கட்டவே இல்லை, அந்த தாலியை கட்டினது இவங்க தான் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவையும் போட்டோகிராஃபர் காமிச்சு கொடுக்குறாரு. உடனே அந்த பக்கம் சேதுபதிக்கு செம கோவம் வருது. அடி பாவீங்களா, என் வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டீங்களே, எந்த தப்பும் பண்ணாத தமிழ்ச்செல்வியை நான் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுக்கினே அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சேதுபதி செம்ம கடுப்பாவறாரு. இந்த பக்கம் கருப்பணசாமி மலை ஏறுது. ராஜாங்கம் மயங்கி கீழே விழுறாரு. சேதுபதி அங்க போய் அப்பாவுக்கு தண்ணி தெளிச்சு தூக்கி உட்கார வச்சு நடந்த உண்மையில ராஜாங்கம் சுயநினைவுக்கு வந்த உடனே எல்லா உண்மையும் சொல்றாரு ராஜாங்கத்துக்கிட்ட சேதுபதி. ராஜாங்க உடனே, ஐயா சேது, ஏற்கனவே அந்த சாமி நமக்கு க்ளூ கொடுத்துச்சியா, அதை நம்ம தாயா சரியா பண்ணாம விட்டுட்டோம். இந்த தப்புக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். தயவு செய்து போய் தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாயா அப்படின்ற மாதிரி சேதுபதி கிட்ட ராஜாங்கம் சொல்றாரு. உடனே போய் சேதுபதி தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. தமிழ்ச்செல்வி அதை ஏத்துக்கவே இல்லை. நான் ஏற்கனவே என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னேன். ஏற்கனவே கருப்பணசாமி வந்து ஒரு க்ளூ கொடுத்தாங்க, உங்களுக்கு என் மேல தப்பு இல்ல, யாரு தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே சாமி வந்து மொத்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என் காலில் வந்து விடுறீங்க. நீங்க சொன்ன உடனே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் நீங்க வான்னு சொன்ன உடனே வர்றதுக்கும் நல்ல ஜடமா அப்படின்ற அங்க தமிழ்ச்செல்வி செம கோவமா இருக்காங்க. உடனே இந்த பக்கம் சேதுபதி, தயவு செய்து அந்த மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு காலில் விடுறாங்க. அந்த பக்கம் ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் தமிழ்ச்செல்வி, தயவு செய்து அந்த மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, சேதுபதி மாமா எந்த தப்பும் பண்ணல, சேதுபதி மாமா மேல இருக்கிற ஆசையினால நான் தான் இந்த தப்பை எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்ப தமிழ்ச்செல்வி சேதுபதியை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா, திரும்ப பெரிய வீட்டுல போய் தமிழ்ச்செல்வி வாழ போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.